இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில. மேலும் மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கா இன்ஜுரி ஆகுது, சரியாகிறாங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நம்மள பத்திரனாக்கு நல்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ரீசன் என்னென்னா ஸ்ரீலங்கா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ட்டாக இருக்க பிளேயரை எதுக்கு ஃபுல்லி ஃபிட்டாக இல்லாமல் எதுக்கு ஆட வைக்கிறாங்கன்னு தெரில. அவருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பிளேயரை கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு விளாட்றனால டக்குன்னு ரூல்ட் அவுட் ஆகிட்டாருன்னா ஐபிஎல் ஆட முடியாது. அதுக்கப்புறம் வர வேர்ல்டு கப் கூட மிஸ் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ ஸ்ரீலங்கா போர்டு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அது இல்லாமல் நம்ம பத்திரனா வந்துட்டு இன்ஜுரியிலேயே ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பவுலிங் போட்டு 36 பால்ஸ் எல்லாம் போட்டிருந்தார். ஸோ அதெல்லாம் என்னது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸில் வெறும் கம்மியாக தாங்க ரன்னே கொடுத்துருந்தாரு. ஒரு 2 ரன் அது மாதிரி தான், ஒரு 5-6 ரன் அது மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து தான் அவர் வந்து லூஸ் பால் போட ஆரம்பித்தார். இன்ஜுரி கேம்ப், அதாவது கால் வந்து சுளுக்கிருச்சு, அது மாதிரி கிராம்ப் ஆட்டம் வந்துடுச்சு. அக்யூரேசி கரெக்டாக இல்லை, அது இல்லாமல் லூஸ் பால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் ஆப்போனண்ட் வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பத்திரனா அப்பையும் மீண்டும் மீண்டும் போட்டுட்டு அதனால் மேலும் மேலும் வைடு நோ பால் அது மாதிரி அதிகமாக போட்டு 36 பால் போட்டிருந்தார். இந்த இதில் மட்டும் 9 வைடு 3 நோ பால் போட்டிருக்காருன்னா அதுக்கு ரீசன் அதனால தான். ஸோ இவர் வந்துட்டு மேலும் மேலும் இது மாதிரி ஆட வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து 2வது மேட்ச்லேயும் அதே மாதிரி தான் ஆட வச்சுருந்தாங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு 4வது ஓவர் அவரால் போடவே ஃபுல்லாக முடியல. கடைசியில் வந்துட்டு அந்த 4 பால் தான் போட்டார். அதுக்கப்புறம் 2 பால் வந்துட்டு மேத்யூஸ்க்கு மாற்றி விட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு மேலும் மேலும் இது மாதிரி ஸ்ரீலங்கா பண்ணிகிட்டு இருந்தால் சிஎஸ்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போகும். ஸோ இப்போ இவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஓடியையும் ஆட விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐபிஎல் நம்ம சென்னை கேம்ப் வந்து ஆட வச்சாங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா T20 வேர்ல்டு கப் ஸ்ரீலங்காவுக்கும் முக்கியம்தான், அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவரை வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட் கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இவர் டேரெக்டாக ஐபிஎலுக்கு தான் வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்க ஸ்ரீலங்கன் போர்டு மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பத்திரனா வந்து 150+ பேஸஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுற ஒரே பவுலர் நம்மக்கிட்ட சிஎஸ்கேட்ட இருக்க ஒரே பவுலர் இவர் மட்டும்தான், அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இவருக்கு திடீர்னு ஏதோ இன்ஜுரி அது மாதிரி கன்சர்ன் இருந்ததுன்னா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதோ பிளேயர் எடுக்கணும்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். யார் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பவுலரே கிடைக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ கிடைச்சாலும் ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு ஆஃப் ஆஃப் த ஐபிஎலுக்கு மேலே தான் வந்து வருவார். ஸோ அவரை வந்து நம்ம ரஹீமுக்கு பதிலாக கூட வாங்குவோம். ஏன்னா ரஹீமே ஆஃப் ஆஃப் த ஐபிஎலுக்கு மேலே போயிடுவார், நாக் அவுட்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜஸில் போயிடுவார். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலடோனியோட கேப்டன்சி இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இன்ஜுரி கன்சிஸ்டன்ட் இருந்தால் ஆட விட மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட விடுவாங்க. ஸோ இவர் வந்து டக்குன்னு நம்ம கேம்பெயின் வந்துட்டார்னா இவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஜுரிலாம் சரியாயிட்டு ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து இவருக்கு பதிலாக நம்ம வந்து யாரை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் டெத் ஓவர்ஸில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்டபிசூர் ரஹீம் இவர் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இவர் தான் சொன்ன மாதிரி எதுக்கு ஐபிஎல் ஆப்ஷனில் எடுத்தோம்னா பத்திரனோட பேக்கப்பாக தான் எடுத்தோம். ஸோ ரீசன் அதுதான். அதனால் இப்போ வந்து இவருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சுன்னா நம்ம ரஹீமையே ட்ரை பண்ணி மேட்ச் விளாடுவோம். ஸோ இப்போ நாக் அவுட் ஸ்டேஜஸ் மாதிரி போகிறாரு ரஹீம் அது மாதிரினா ஜாஸ் ஹேசல்வுட் வந்தாருன்னா எடுத்துப்போம். ஸோ இல்லைனா வேறு ஏதாச்சும் பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் இருந்தாங்கன்னா அவரை கூட நம்ம ட்ரை பண்ணால் பார்ப்போம். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் மேலும் ஏதாச்சும் சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிச்சோடையில் தான் பை கைஸ்.